கர்த்தர் நம்ம கொடுக்குற சிற்றையும் கர்த்தர் நம்ம கொடுக்குற தண்டனையும் நமக்கு கிடைக்கிறதான ஒழுங்கு நடவடிக்கைகளும் நமக்கு நம்மை மனம் திரும்புவதற்கு ஏவுகிறதே அன்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் அழிந்து போவதற்கல்ல. ஆகையினால் இன்னும் தூர விலகி போகாதே, கிட்ட வா, இன்னும் கிட்ட வா. கர்த்தவனை மன்னித்து மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தர அவர் காத்திருக்கிறார். ஏன் நீ விலகி போக வேண்டும்? நீ வா, கிட்ட வா. ஆமென். உன் மனம் திரும்பு, மறுபடியும் நீ செய்ய வேண்டியவர்களை செய்ய. தாவீதின் குமாரன் என்று பெயர் பெறும்படிக்கு மறுபடியும் கர்த்தரை ஆராதி. உன்னுடைய மனதை கர்த்தருக்கு நேராக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 28வது அதிகாரம். ஆகாஸ் ராஜாவுடையதான வாழ்க்கை வரலாறு, அவருடைய ராஜ்யபாரம். அமத்சியா ராஜாவுடைய மகன் ஆகாஸ் ராஜாவா என்பது அவனுக்கு வயசு 25, 16 வருஷம் அரசாண்டானா. அவன் ஆனாலும் வார்த்தை இருக்கு, அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல். தாவீது மிக முக்கியமானது. அவனுக்குள்ள இருந்ததான அவனுக்குள்ள இருந்ததான தெய்வீக சுபாவம், தெய்வ பயம், தெய்வ சுபாவம், திவ்ய சுபாவம், திவ்ய பயம். அதுக்கப்புறம் அவன் தேவனுடைய ஆராதனை, தேவனுக்கு அடுத்த ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களில் அவனுக்கு இருந்ததான மனோவாஞ்சை இதுங்க இல்லை. அது பதிலாக எதில் நடக்கிறான்னா, ராஜாக்களின் வழியில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகம் செய்து பாகால் ஆராதனையை என்ன செய்கிறான், அவன் அதை அதிகப்படுத்துகிறான். இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கில் தூபம் காட்டுறான். இஸ்ரேல் புத்திரக்குமாக துரத்தின ஜாதியுடைய அருள்படி தன் குமாரரையே அக்னியில் தகனிக்கிறான். தான் குமாரனை எந்த குமாரனை பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அப்படி இப்படி பிறந்த பிள்ளையும் அதைத்தான் பண்ணுவான், அக்னியில் தகித்து போடுறான்.
மேடைகளிலும் மலையிலும் பச்சையான சகல மரங்களும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். ஜனங்களும் ராஜா எவ்வளியோ அப்படியே ஜனங்களும் அவங்க இஷ்டத்துக்கு அப்படி செய்கிறாங்க. அதனால கர்த்தர் என்ன செய்தாரு, அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு யுத்தம் வருது. நமக்கு எப்பவும் தெரியும், தேவன் யுத்தத்தை அனுமதிப்பது ஒன்று தண்டனையாக அனுமதிக்கிறார், எச்சரிப்பாக அனுமதிக்கிறார். நாம் திரும்ப கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது அந்த தண்டனையும் விலகுகிறது, அந்த அபாயம் நீங்குகிறது. சரி, அவர்கள் அந்த சீரியர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஆகாசை முறியடித்து அதுவும் ஆகாசோடு இந்த பெரிய கூட்டத்தையே சிறைப்பிடித்து தமஸ்கு கொண்டு போயிட்டான். இஸ்ரவேல் ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. வெகுவாய் முறியடித்தான் அவனை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை விட்டபடினாலே ரெமலியாவின் குமாரனாய் பெக்கா அவர்கள் ஒரே நாளில் 120,000 பேர் கொண்டு போட்டான். எப்படி பயங்கரமா இருக்கும் பாருங்க. 120,000 என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஒரு 100 பேர் செத்து போயிட்டாங்கனாலே நமக்கு மனசெல்லாம் துடிக்கும். ஒரு ஆள் செத்தாலே துடிக்குது. கள்ளக்குறிச்சியில் 100 பேருங்கிறாங்க, அங்கங்க என்ன சரி ஆயிரங்கள் சொல்றோம். இது 120,000 பேர் கொண்டு போட்டான். எல்லாரும் மகா வீரர்கள். அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் எப்ராஹிம் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனான மசையாவையும் அரமனை தலைவனாய அஸ்ரிக்காமையும் ராஜாவுக்கு 2வதா இருந்த எல்கனாவையும் கொண்டு போட்டான். அடுத்த தலைமுறையும் இல்லாமல் ஆக்குறான். பிசாசு எப்பவுமே தலைமுறையை கை வைப்பான். நம்ம எச்சரிக்கையா இருப்போமா? கர்த்தருக்கு ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், ஐயா உங்களுக்கு காலை பிடிச்சி கஞ்சர் ஐயா, உங்க பிள்ளைகளுக்காக உங்க பேர பிள்ளைகளுக்காகவாவது நீங்க பயந்து நடங்கன்னு ஒருத்தர் சொன்னார். நான் தான் சொல்றேன், உங்களுக்காக உங்க பேர பிள்ளைகளுக்குமாவது தேவனுக்கு பயந்து உண்மையா நடங்கய்யா. நீங்க செய்யறது உங்க காலத்தோட உங்க பாவம் உங்க சாபம் உங்களோட போறது இல்லை. உங்க பிள்ளைகளை பாதிக்கும், உங்க பேர பிள்ளைகளை பாதிக்கும் ஐயா. கர்த்தருக்கு பயந்துருங்கய்யா, தீமைக்கு விலகி இருங்கய்யா. சரி, அப்போ ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன செய்யறான், அவன் அங்க ஒரு இருக்கிறான். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரர் 2 லட்சம் பேராகிய ஸ்திரீகளையும் குமாரத்தையும் சிறைப்பிடிச்சு அப்படி அநேக திறமைகளை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியை கொண்டு போயிட்டான். சமாரியாவுக்கு அவன் 1,20,000 கொண்டு போட்டான். இவன் 2 லட்சம் பேரை கூட்டிட்டு போறான். அப்போ காலி, அதாவது சுத்தமா ஒண்ணுமில்லாம போச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சமாரியர் அவங்களுக்கு எதிர்பட்டு ஒரு ஓதேத்துங்கிற தீர்க்கதரிசி போய் சொல்றேன், அப்பா உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடினால உன் கையில ஒப்பு கொடுத்துருக்காரு. நீங்க என்னவோ ரொம்ப ரொக்கப்புளி மாதிரி அவன் தப்பு செஞ்சுட்டானு கண்டுபிடிச்சு அவனை கர்த்தர் கைவிட்டதுனால அவன் மேல வானபரிந்து எட்டுகிற உக்கரத்தோட சங்காரம் பண்ணினீர்களே. அதனால தான் ஒரு தப்பு செஞ்சாலும் 40 அடிக்கு மேலே அடிக்கக்கூடாது, 39 அடி தான் அடிச்சுக்கணும் அப்படின்னா 39 அடிக்கு மேலே அடிக்க மாட்டாங்களா? ஒரு அளவுக்கு மேலே ஒரு ஆளுக்கு நம்ம தண்டனை கொடுக்கலாம், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அவன் பிழைப்பையே கெடுக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. பாவம் அவனை அப்படி அவனை நீங்கள் ரொம்பவும் அவனை வானபரிந்து எட்டுகிற உக்கரத்தோடு சங்காரம் பண்ணலாகாது. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம், ஒரு சின்ன தண்டனையை கொடுக்கலாம். அவளை அழித்து போடணும், ஒழித்து போடணுங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. கர்த்தரும் அப்படித்தான், அவன் இல்லாமல் போவது தேவனுடையதான சித்தம் அல்ல, அவன் மனம் திரும்பி பிழைப்பதே தேவனுடைய சித்தம். ஆகினால தண்டனை கொடுப்பதும் சிக்ஷைகள் கொடுப்பதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதும் மனம் திரும்புவதற்கே தவிர அவர்களை இல்லாமல் ஆக்குவதற்கல்ல. சரி, போகட்டும். 10ஆம் வசனம். அப்போ யூதாவின் புத்திரா எருசலேமிலும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரியா கீழ்ப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே, உங்கள்கிட்ட குற்றம் இல்லாமல் இருக்குதா? உங்கள்கிட்டையும் குற்றம் இருக்குதே, அவங்களை இவ்வளவு தூரம் கீழ்ப்படுத்துறீங்களே. அதனால நீங்க எனக்கு செவி கொடுத்து உங்க சகோதரரை சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களையும் திரும்ப அனுப்பிடுங்க. கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்க மேலேயும் இருக்குது அப்படிங்கிறார். உடனே பயந்து போய் எப்ராஹிம் தலைவர் சில பேரா, யோகனானின் குமாரன் அசரியா, மெசிலோமோத்து குமாரன் பெரகியா, சல்மூன் குமாரன் எகிசியா, அத்லாயின் குமாரன் அமாசா எல்லாம் யுத்தத்துக்கு வந்தவர்களுக்கு விரோதமாக எழுப்பி, ஏப்பா அப்படிலாம் வேண்டாம், சிறைப்பிடித்தவங்களை உள்ளே கொண்டு வர வேண்டாம். ஆமாம், நம்மளையே திரளான குற்றம் இருக்குது. நம்ம நாப்பில் எல்லாத்துலேயும் நம்ம பெர்ஃபெக்டாக நம்ம கரெக்டாக நம்ம இருக்கிறோம், நம்ம சுத்தமாக ரொம்ப நேர்மையாகவா நம்ம இருக்கிறோம், ரொம்ப உத்தமமாக இருக்கிறோம். இஸ்ரேல் மேலேயே கோபம் இருக்கும்போது நீங்கள் கர்த்தருக்கும்பாக நம்ம குற்றம் சுமர பண்ணத்தாக்காக நம்முடைய பாவங்களோடு நம்முடைய குற்றங்களை அதிகமாக்க நம்முடைய சகோதரர்களை நீங்கள் சிறைப்பிடித்து வரலாமா? அவங்களெல்லாம் அனுப்பிடுங்க. ஆயுதபாணிகள் ஆனவர்கள் சிறைபிடித்தவர்களை கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கும்பாக சமஸ்த சபைக்கும் அப்படியே விட்டுட்டான். சரி போ, அப்படி விட்டான்.
அப்போ அவங்கெல்லாம் கொண்டாந்து அவங்களுக்கு என்ன செய்யறான், வந்தவங்களுக்கு அவங்களாம் ரொம்ப அவளை வந்து அவமானப்படுத்தத்தக்கதாக அவங்கள கொண்டாந்துருந்தான், நிந்தனைக்கு ஏற்பட்ட கொண்டாந்தான். அவங்களை எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு கொடுத்து, அவங்களுக்கு ஒரு உடுப்பு கொடுத்து, அவங்களுக்கு பாதரட்சை போட்டு, அவங்களுக்கு சாப்பிட்ற குடிக்கிறது கொடுத்து, எண்ணெய் வார்த்து, அவர் பழச்சமான கழுதை மேலே ஏற்றி பேரிச்சம்பளப்பட்ட எரிகோ வரை கொண்டாந்து விட்டாங்களாம். இதை வாசிக்கும் போது எனக்கு எப்போவுமே எரிகோவில் திருடன் கையில் அகப்பட்ட மனுஷன் ஞாபகம் வரும். நல்ல சமாரியன் ஒருவன் வந்து அவளுக்கு எண்ணெய் வார்த்ததும் காயம் கட்டு வைத்ததும் அவன் கழுத மேலே ஏற்றி கொண்டு அவன் ஸ்தோத்திரம் அவனை சத்திரத்தில் சேர்த்ததும் இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஞாபகம் வரும். அங்கே வாசிக்கும் போது இது ஞாபகம் வரும். அப்போ தேவனாய கர்த்தர் நாம எல்லாரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். நம்ம சில நேரங்களில் இன்னொரு தப்பு செய்கிறாருன்னு உடனே நம்ம ரொம்ப பயங்கரமாக நம்ம ஆக்ரோஷமாக அந்த தப்பை வந்து கண்டிக்கணும். இதே மாதிரி தவறுகள் எல்லாம் அனுமதிக்கக்கூடாது, அதெல்லாம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும், அதெல்லாம் சிக்ஷிக்கப்பட வேண்டும், உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், உடனே டிஸ்மிஸ் பண்ணப்படணும், சஸ்பெண்ட் பண்ணப்படணும். அப்போ அப்படி அல்ல. அவங்க நம்முடைய சகோதரர்கள் அல்லவா? என்னதான் இருந்தாலும் நாம் எல்லாரும் யாக்கோபின் பிள்ளைகள் அல்லவா? நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்லவா? நாம் ஒருவர் நாம சிநேகிக்க வேண்டும் அல்லவா? நாம் அவர்களுக்கு காயப்பட்டவர்களையும் தேவனால் கைவிடப்பட்டவர்களையும் கூட அவர்களை மறுபடியும் அதாவது அந்த யாக்கோபு கடைசி வசனம் சொல்லுகிறது போல, வழிவிலகி தேவனுடைய பாதையிலிருந்து வழிவிலகி போனவங்க மறுபடியும் மனம் திரும்பி அவருடைய வழிகளில் வருவதற்கு கொண்டு வருகிறவ பெரிய காரியத்தை செய்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அவர்களை நாம மறுபடியும் வழிக்கு கொண்டு வருவதற்கு தான் நம்ம முயற்சி எடுக்கணுமே தவிர நாம ஒருவரை அவமானப்படுத்தக்கூடாது. ஒருவரை நாம ஒரு அளவுக்கு மேலே அவர்களை சிக்ஷிக்கிறேங்கிற பேரில் அவர்களை என்ன செய்யக்கூடாது, நாம கடினமாய் நடத்தக்கூடாது. சரி, அப்புறம் கடைசியா அனுப்பிட்டாங்க. அக்காலத்தில் ஆகாசன் ராஜா அசீரியா ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவருக்கு ஆள் அனுப்புறாங்க. அப்ப ஏதோவரோடு கூட வந்து யூதாவை முறியடித்து சிறைப்பிடித்து போயிருந்தாங்க. பெலிஸ்தரும் யூதாவில் எல்லாம் போறோன்னா இந்த ஆகாசம் எங்க கொண்டு போயிட்டார், ஆண்டவர் அவனை தாழ்த்தினார். 19 வசனம், யூதாவை சீர்குலைத்து போட்டார். கர்த்தருக்கு ரொம்ப மிகவும் துரோகம் பண்ணாங்க. அசிரியா ராஜாவை திக்லாத் பிளேசர் அவன்கிட்ட வந்தான். இவன் அவனுக்கு உதவி செய்யணும்னு உதவிக்காக கூப்பிட்டான். அவன் இவனை ரொம்ப நெருக்கிறான், பலப்படுத்தல. ஆகாஷ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும் ராஜாரமனை ஒரு பங்கும் பிரபுக்கள் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசிரியா ராஜா கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கல. அப்ப நெருக்கப்படுகிற காலத்திலும், அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, 22 வசனம், நெருக்கப்படுகிற காலத்திலாவது கர்த்தாவே என்னை மன்னியும் என்னை விடுவியும்னு கேட்க வேண்டாமா? அந்த ஆகாஷ் ராஜா நெருக்கப்படுற காலத்திலையும் கர்த்தருக்கு விரோதமா ஆகாஷ் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தானா. எந்த அளவுக்குன்னா, இந்த திக்லாத் பிளேசர் இந்த ஆகாஷை கைது பண்ணி சிறைபிடித்து அங்க தமஸ்குக்கு கொண்டு போறார். தமஸ்குவுக்கு போனா அங்க வந்து என்ன செய்யறான், அங்க உள்ள தெய்வங்களையும் தமஸ்குவில் இருக்கிறதான தெய்வங்கள், தமஸ்குவில் இருக்கிற பலிபீடங்களை பார்க்குறான். அப்போ 23 எப்படின்னா, சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவளுக்கு துணை செய்யுது, நம்ம தெய்வம் நம்ம ஆண்டவர் நம்ம தெய்வம் நமக்கு துணை செய்யலை, அந்த சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் எனக்கு துணை செய்ய அவளுக்கு பலியிடுவேன்னு சொல்லி அங்கே இருக்கிற பலிபீடத்தின் மாடலை இங்கே அனுப்புகிறா. அதே மாதிரி ஒரு பலிபீடத்தை கட்டுறா. அந்த பலிபீடத்துக்கு அவன் என்ன செய்தானா பாருங்க, எவ்வளோ பெரிய தன்னை சிறைபிடித்து கொண்டு போனவனுடையதான இன்னொரு இடத்துக்கு முன்னால இன்னொரு ராஜா ஆமாம் தான் கையிலேருந்து விடுவிக்க மாட்டாத ராஜா பின்பற்றினானா. இப்போ இவன் என்ன செய்யறான், அவங்க ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஏன்பா அந்த தெய்வங்கள் இங்கே கொண்டு வந்த, உன் கைக்கு அவரை தப்பு வைக்க மாட்டாத அந்த தெய்வங்களை நீ ஏன் தெய்வங்களா தெரிந்து கொள்றேன்னு சொல்லி ஒரு ராஜாட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. இங்க என்ன நடக்குது, இவனை பிடிச்சிட்டு போறாங்க. இவன் தேவனை நெருக்கப்படுற காலத்திலையும் தன்னுடையதான உன்னதமானவரை நோக்கி கூப்பிடுவதற்கு பதிலாக ஈனமான தெய்வங்களை பலிபீடத்தை கொண்டாந்து, அது அந்த வசனம் பாருங்க, அது அம்மனும் இஸ்ரவேல் அனைத்து நாசமாவதற்கு ஏதுவா போச்சா. மனம் திரும்புவதற்கு அதான் சொல்றாரு, மனம் திரும்பாவிட்டால் கர்த்தர் நம்ம மனம் திரும்புவதற்கு நேரம் கொடுக்குறாரு. மனம் திரும்பாமல் போனால் பட்டயத்தை கருக்காக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில் என்னாச்சு, எல்லா படிமுட்டுக்கெல்லாம் போச்சு. மூளைக்கு மூளை பலிபீடம் உண்டாட்டினா, அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டினா, பட்டணங்களில் மேடைகளில் தூபம் காட்டி கர்த்தருக்கு ரொம்ப கோபம் ஊட்டினான். கடைசி என்ன செஞ்சு போனா, செத்து போனான். அவனையும் எங்கே செய்யாச்சுன்னா, இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறையில் அவனை கொண்டு வந்து வைக்கல, குமாரனை எசேக்கியா ராஜாவான அவனுக்கு கொடுத்து வைக்கல. அவனுடைய நல்ல மரணம் இல்லை, அவனுக்கு ராஜாக்களின் கல்லறையில் இடம் கிடைக்கல. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆகாஷ்
ஆமென். அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பெரிய மேன்மையை அவன் அதை உதாசீனப்படுத்தினான். அது நெருக்கப்படுற காலத்திலேயாவது கர்த்தரை தேடணும். அப்போதும் கர்த்தரை தேடாமல் துரோகம் பண்ணிட்டே இருந்தான். கர்த்தர் அவனை முற்றிலுமாய் புறக்கணித்து போட்டார். கர்த்தர் நம்ம கொடுக்கிற சிற்றையும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற தண்டனையும் நமக்கு கிடைக்கிறதான ஒழுங்கு நடவடிக்கைகளும் நம்மை மனம் திரும்புவதற்கு ஏவுகிறதே அன்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அழிந்து போவதற்கல்ல. ஆகையினால் இன்னும் தூர விலகி போகாதே, கிட்ட வா, இன்னும் கிட்ட வா. கர்த்தவனை மன்னித்து மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தர அவர் காத்திருக்கிறார். ஏன் நீ விலகி போக வேண்டும்? நீ வா, கிட்ட வா. ஆமென். உன் மனம் திரும்பு, மறுபடியும் நீ செய்ய வேண்டியவளை செய்ய. தாவீதின் குமாரன் என்று பெயர் பெறும்படிக்கு மறுபடியும் கர்த்தரை ஆராதி. உன்னுடைய மனதை கர்த்தருக்கு நேராக்கு. நீ ரட்சிக்கப்படுவாய், நீ மேன்மை அடைவாய். மறுபடியும் சிங்காசனத்தில் அமர பண்ணுவார், இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஆமேன், ஆமேன். God bless you.